ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரியான சோப்பு டப்பா, அது கூட வந்துட்டு நம்ம நோட்லலாம் வந்து இந்த மாதிரி அட்டை போட்டிருப்போம் இல்லையா? ஸோ யூஸ் பண்ண நோட்டு, அந்த மாதிரி நோட்டில் இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அட்டையை, அதுக்கப்புறம் வந்து இந்த சோப்பு டப்பா, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐடியா வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டாப்லரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அட்டை வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வந்து நிறையா வந்து அட்டை போட்டிருப்போம். அந்த நோட் வந்து பத்திரமா நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த அட்டையை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து திரும்பவும் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த அட்டை ஒரு டைம் வந்து அந்த நோட்டில் போட்டோம் அப்படின்னா திரும்ப அதை வந்து கழட்டி இன்னொரு நோட்டில் வந்து நம்ம போட மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த அட்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐடியாவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த சோப்பு டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த மேலே ஓப்பன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண பீஸையே வந்துட்டு நம்ம வந்து க்ளூ வந்து போட்டு கீழே வந்து ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதனால் வந்து நம்ம அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லா சைடுமே வந்துட்டு நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அட்டை, இப்போ அந்த அட்டையில் நம்ம வந்து வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த சோப்பு டப்பா வந்து அந்த அட்டையை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அட்டை வந்து நல்லா பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். மேலே வந்து சொரசொரன்னு வந்து இருக்கும். உள்பக்கம் வந்து சாஃப்டாக வந்து இருக்கும். இது வந்துட்டு கண்ணாடி மாதிரி, அதாவது உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரியான ஒரு அட்டை. ஆனால் இன்னொரு அட்டை இருக்கு இல்லையா, அந்த காக்கி அட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு பேப்பர் மாதிரி வந்து இருக்கும். அந்த அட்டையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம சோப்பு டப்பா வந்து வெளியில் வந்து தெரியாமல் இருக்கும் அந்த அட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இந்த அட்டை இருந்ததுனால வந்து நான் இதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரி பரவாயில்ல, வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த அட்டையை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நான் சொன்ன இல்லையா அந்த காக்கி அட்டை, அது வந்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது சோப்பு டப்பாவில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்து தெரியாமல் வந்து இருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மடித்து விட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு சோப்பு டப்பாவுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதே வந்துட்டு நம்ம அடியில் வந்து ஒட்டும்போது வந்து நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி ஒட்டுறோம். இது வந்துட்டு வேஸ்ட்டாக காலியான சோப்பு டப்பா வந்து இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் 2 பீஸ் வந்து இருந்துச்சு இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து வச்சு ஒட்டுறதுக்காக ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டையும் அந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் பெருசாக க்ளூலாம் வந்து அப்ளை பண்ணலை. சும்மா அந்த ஸ்டாப்லர் பின் மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். நான் வந்து ஃபெவிகால் தான் வந்து யூஸ் பண்ணி ஒட்டுறேன். இதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கும். காஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காயிற வரைக்கும் கொஞ்சம் ஆடிட்டே வந்து இருக்கும். அதை நம்ம வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஓரமாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபெவிக்விக்கு, ஃபெவி பாண்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒட்டிடும். இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறமாவே வந்து தனியாக வந்து கலண்டு வந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து டேப் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கலர் டேப்பு. கலர் டேப் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட சில்வர் டேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த டேப்பாக இருந்தாலும், மாஸ்கிங் டேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒட்டிக்கலாம். இது வந்து கலர் டேப் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த டேப் வந்து நம்ம சுற்றி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டும்போது நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மேலே கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு பார்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால தான் வந்து இந்த டேப் வந்து சூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ ஓகே. இப்போ ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். இதில் வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா கிளிட்டர் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றியும் வந்து ஒட்டினோம் அப்படின்னா இன்னுமே வந்து அழகாக வந்து இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம ஒரு ஆர்கனைசராக தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்குமே வந்துட்டு எந்த காசுமே வந்து செலவில்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசரில் நான் வந்து இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த சாரியில் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து போன வீடியோவில் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளேயே வந்து இந்த பாக்ஸையும் தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து காசு கொடுத்து ஆர்கனைசர் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான தூக்கி போடுற திங்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.